வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது ஓப்போ K13x. ஏற்கனவே ஓப்போ K13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு லைட்டர் வேரியண்ட் தான் இந்த ஓப்போ K13x. இதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இதோட விலை எனக்கு இப்போதைக்கு தெரியாது, பட் அண்டர் 15,000 இது ஸ்டார்ட் ஆகும். விலைகள் பற்றி கீழே அப்டேட் பண்ணுறேன். இதோட கீ ஹைலைட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ப்ரூஃப் 360 ஆர்மர் பாடி, IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், 6000 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் சார்ஜர், 50+2 மெகாபிக்சல் கேமரான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த பதிவு நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. பிளெயின் கேஸ் இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு டிசைனோட இந்த கேஸ் வருது. இந்த ஃபோனை இப்போ வெளியே எடுக்கலாம். ஸோ இதான் ஓப்போ K13x. இது 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது சன்செட் பீச்ங்கிற இந்த கலர். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு திடமான பில்டில் பண்ணியிருக்காக சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. கீழே விழும்போது ஷாக் ரெசிஸ்டன்ட், ட்ராப் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேடில் இது பண்ணியிருக்காக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது. பட் நம்ம ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்குது. அதுக்காக இது ஒரு டஃப் ஃபோனுன்னு கீழெல்லாம் போட்டு டெஸ்ட்லாம் பண்ணாதீங்க. IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. பட் இது ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸ்பிளாஷ் ப்ரூஃப், லைட்டாக தண்ணி பட்டால் இது ஒன்றாகாது. 7.99 mm திக்னஸ், 194 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. மேட் ஃபினிஷ் பின்பக்கம் தந்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஆடியோ ஜாக் இந்த ஃபோனில் கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகும். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது 5G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் 5G சப்போர்ட் வருது. ஹைப்ரிட் டூவல் சிம் இது கிடைக்குது. இந்த கேமரா செட்டப் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாஷ் லைட்டை சுற்றி பிளாக் ரிங் தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு டிசைனை பார்க்க நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணுது. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே 45 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இப்போ நான் ஃபோனை நான் செட்டப் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்க ப்ளோட்டோர் ஆப்ஸு, சின்ன சின்ன கேம்ஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு 31.9 GB சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போகுது. அதிகமாகவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் செலவாகுது இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுக்கு. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. கால் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் கால் ரெக்கார்டிங் அலர்ட் போகாது. குவைட்டாக நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணலாம். NFC சப்போர்ட் கிடையாது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஆப் லாக்கும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ் மேக்ஸிமம் 1440 பிக்சல் ரெசல்யூஷனில் பார்க்கலாம். HDR யூடியூப்பில் கிடையாது. 6.67 inch டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே, இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. பட் என்னென்னா இது HD+ ரெசல்யூஷன் தான். எஸ், பஞ்ச் ஹோல் நாட்ச் தந்துருக்காங்க. பட் டிஸ்பிளே HD+ தான், ஃபுல் HD கிடையாது. அது ஒரு ட்ராபேக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். 850 nits பிரைட்னஸ் வருது. கலர்ஸ் விவிடாக, பிரைட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் ஓகே. காமன் கஸ்டமராக பார்க்கும்போது ஸ்க்ரீன் நல்லா தான் தெரியுது. பட் இது HD+ ரெசல்யூஷன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ், மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM. ஸோ அகெயின் இங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் ஒரு அண்டர் 15,000க்கு கொண்டு வராங்க. ஸோ ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது இது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலில் குறைவான ஒரு சிப்செட் தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு நார்மல் யூஸுக்கு, கேஷுவல் கேம்ஸுக்கு, நார்மல் டாஸ்க்குக்கெலாம் இது கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சிப்செட் அவங்க இதில் தந்துருக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் 8 மெகாபிக்சல் கேமரா வருது. கேமரா மோடில் ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, டூவல் வியூ வீடியோ எடுக்கலாம். டாக்குமெண்ட் ஸ்கேனரும் தந்திருக்காங்க. கேமரா ஒரு ஆவரேஜ் கேமரா உங்களுக்கு கிடைக்குது. டேலைட் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோ சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. செல்ஃபி கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மேக்ஸிமம் 1080pல நீங்கள் எடுக்கலாம். வீடியோ மேக்ஸிமம் 1080 60 FPS எடுக்கலாம். இப்போ நான் 1080 30 FPS தான் வீடியோ சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கலாம். சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 40 minutes ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி அவங்களோட கலர் ஓவர்ஸில் இது வருது. சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி அதெல்லாம் வந்து பில்டினாக பண்ணியிருக்காங்க. சில ஏஏ ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து OPPO K13x. க்ளீனாக இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் டார்கெட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து மேஜர் காம்ப்ரமைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட HD+ ரெசல்யூஷன், அப்புறம் வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்ஸ் தான் வந்து அண்டர் 15,000 இது வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து 2 பாயிண்ட். மற்றபடி 6000 mAh பேட்டரி, நல்ல ஒரு பெரிய பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷனாக இருந்தாலும் பார்க்க நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. லுக்ஸ் வந்து நல்லா இருக்குது. எனக்கு இந்த கலர் ஷேடும் நல்லாவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது ரஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.